இனி சம்மர் ஹாலிடேஸ் கண்ணு கால் ஜிடி ஹாலிடேஸ்க்கு பண்ணு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். ஏன் இந்த படத்துக்கு இந்த போஸ்டருக்கு இவ்வளவு பெரிய ஒரு வரவேற்பு? ஏன்னா ரஜினி சார் பண்றாரு. உண்மையை சொல்லணும்னா அந்த லியோவோட ஹைப் இன்னும் குறையலைங்க. இப்போ ஜெயிலர் நல்ல ஒரு கலெக்ஷன் கொடுத்துச்சு. அதுக்கு என்ன ரீசன், என்ன சூப்பர் ஸ்டார் பண்ணியிருந்தாலுமே அதை தாண்டிய சில வேல்யூவான நடிகர்கள் நடிச்சிருந்தாங்க. லோகேஷ் சார் கதையில டைம் டிராவல்லாம் எனக்கு தெரிஞ்சு அது மக்கள் எதிர்பார்க்க மாட்டாங்க. அவர் ஸ்டில் அந்த விக்ரம் பேலட்ல இல்ல கைதி பேலட்ல உள்ள ஏகப்பட்ட விஷயங்கள் சினிமாக்குள்ள இருக்குங்க. அதை நம்ம வெளில ஷேர் பண்ண முடியாது. ஒவ்வொரு தனிப்பட்ட நபர்களோட தனிப்பட்ட உணர்வுகளோ வயசு அதுக்கு கனெக்ட் ஆகிருக்கு. இயக்குனர்கள் ஒரு ஸ்கிரிப்டை தனுஷாட்ட கொடுத்துட்டா அவங்க ஃப்ரீ ஆயிடலாம். அவர் டேட்டை பிடிச்சி அவர் நீங்கள் லாக் பண்ணிட்டீங்கன்னா அந்த நீங்கள் எழுதின ஸ்கெட்சுக்கு அவர் உள்ள வந்துருவார், அதை கேட்டுற மாறிடுவார். அதனால இயக்குனரோட கதாநாயகன் தனுஷ் சார் வந்து ஹிட் எல்லாம் கொடுத்துட்டாப்பு. ஸோ அதனால டக்கு உள்ளதுக்கு போட்டுட்டு இருக்காங்க அவரை. ஆனால் சாருக்கு இன்னும் ஹிட் இல்லை. மாநாடு வந்துச்சு, நல்லா போச்சு படம். ஆனால் பிளாக் பஸ்டர் பயங்கரம். முக்கிய நிகழ்வுகளை உடனுக்குடன் குறுஞ்செய்தி வாயிலாக படிக்க ஆதன் செயலியை டவுன்லோட் பண்ணுங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. ஆதன் சினிமா நேயர்கள் அனைவருக்கும் ஒரு பெரிய வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஷோ. இன்னைக்கு என் கூட அருணோதயன் பிரதர் இருக்காங்க. நிறைய விஷயங்கள் பேசிக்க போறோம். வணக்கம் பிரதர். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். சரி, இப்போ எங்கிருந்து தொடங்கலாம்னா, நான் கோட் லைஃப்ல இருந்தே தொடங்கிடுறேன். படம் பார்த்ததும் எல்லார்ட்டையும் நாங்க கேட்கிற விஷயங்கள் அதுதான். உங்களோட கருத்து என்ன? அந்த படம் பார்த்துட்டு வெளியே வந்ததுக்கு அப்புறம் எப்படி இருந்தது அந்த ஒரு சூழல்? அதாங்க, ஒரு டீம் ஒரு பிளான் பண்ணி எடுப்பாங்கல்ல, கஷ்டப்பட்டு இந்த விஷயம் மக்களுக்கு போய் சேர்ந்துடணும் நினைப்பாங்கல்ல, அந்த விஷயம் முழுசா மக்கள்கிட்ட போய் சேர்ந்துருச்சு. கடின உழைப்புன்னு ஒன்று இருக்குல்ல, ஸோ அது மக்களை போய் முழுசா சேர்ந்துருச்சு. மக்கள் அதை உணர்ந்துட்டாங்க. அவங்க கன்வே பண்ண நினைச்ச அந்த மூட் மக்கள்கிட்ட கன்வே ஆயிடுச்சு. அது ஹிட்டாலங்கிறது வேற. ஆனா அந்த மூட் ஹோல்சமா ஒரு படத்துக்கு ஒரு மூட் இருக்கும்ல, அது முழுசா நம்மளை கடத்திட்டாங்க எல்லாருமே சேர்ந்து. இல்ல, இது ஒரு 3 மணி நேரம் அப்படின்ற ஒரு விஷயம். அது இல்லாம அந்த பாலைவனத்துல அந்த ஒரு டிராவல் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு. நம்ம ஆட்களுக்கு இந்த பொறுமை அப்படின்றது இல்ல, கண்டிப்பா இருக்காது. ஆனா அதை உட்கார வச்சிருக்காங்களா? அந்த ஒரு வலியை உங்களுக்கு உணர வச்சிருக்கா? எல்லாராலையும் உணர முடியாதுங்க. எல்லாராலையும் உணர முடியாது. ஏன்னா இப்ப ஹாலிவுட் படம்னாலுமே நம்ம ஆளுங்க பார்த்துட்டு கொஞ்சம் போர் அடிச்சுன்னு சொல்லிடுறாங்க. ஏன்னா அவ்வளவு ஸ்ட்ரிக்டா என்ன சொல்றது, கன்ஸ்ட்ரக்டிவா இருக்குவாங்க ஸ்கிரீன் பிளே. அதுக்கே போர் அடிச்சிருப்பாங்க. சோ இங்க இது பொறுமையா தான் போகுது. ஏன்னா ஒரு மனுஷன் பாலைவனத்தில் நடந்து தெரிஞ்சிருக்கானா நடந்துதான் தெரிவான். அதுல எதுவும் கமர்ஷியல் எதுவும் பண்ண முடியாது. சோ லாங் ஷாட் இருக்கு, இல்ல பல தூரங்களை கடந்து போறோம்னா பல தூரங்களை கடந்து போற மாதிரி தான் காமிக்க முடியும். அது ஸ்லோவா தான் இருக்கும். அதுக்கு எங்கேஜிங்கான மியூசிக் எல்லாம் போட முடியாது. அதுவும் மைல்டா வலியோட தான் இருக்கும் அந்த இசையும். சோ அப்ப அது போர் அடிக்குதுன்னா அது அவங்களுக்கான படம் இல்ல, அவ்வளவுதான். மதுரை இது ஒரு நல்ல படம். இந்த ஹேர் ஸ்டைல், ஒரு சொட்டு தண்ணி வைக்கும் பொழுது சின்ன சின்ன விஷயம் அவ்வளவு டீட்டெயிலா ஒர்க் பண்ணிருக்காங்க. அதெல்லாம் பார்க்கும் பொழுது எப்படி இருக்கு? ஏன்னா நம்ம தமிழ்லயும் அந்த மாதிரியான படைப்புகள் வந்திருக்கு. ஆனா இவங்க பண்ண அந்த விஷயங்கள் அவ்வளவு அந்த ஹோம் ஒர்க் அப்படின்றது எங்கேயாவது ஒரு இடத்துல உங்களுக்கு தோணுச்சா, சே இங்க மிஸ்டேக் பண்ணிட்டாங்களா அப்படின்ற மாதிரி விஷயங்கள்? இல்லங்க, அதுக்கு வாய்ப்பே இல்லைங்க. ரொம்ப தெளிவா ஒர்க் பண்ணிருக்காங்க. ஏன்னா அந்த அந்த ஒரு மனுஷன் பட்ட வழியை கன்வே பண்ண நினைச்சிட்டாங்க. சோ அதுக்கு எக்ஸ்ட்ரீம் என்னென்ன நம்ம பண்ணணும் அப்படிங்கறத முடிவு பண்ணிட்டாங்க. ஏன்னா ஒரு ஹீரோ தன்னோட உடம்ப வருத்தி இவ்வளவு தூரம் லீன் பண்றாரு அப்படின்னா மொத்த டீமுக்கும் அதோட வேல்யூ புரிஞ்சு போச்சு. சோ இவ்வளவு கஷ்டப்படுறாங்க, ஒரு லீடு இவ்வளவு கஷ்டப்படுறாங்கன்னா நம்ம எல்லாருமே மிக கரெக்டா இருக்கிறதுல மிக தெளிவா இருந்திருக்காங்க. ஏன்னா நம்ம என்னதான் உடம்ப வருத்தினாலும் மேக்கப்னு ஒண்ணு இருக்கு. நீங்க சொன்னீங்க அந்த ஒரு சொட்டு தண்ணி வைக்கிறது. சோ அது உண்மையாவே அப்படி ட்ரை ஆகி போனாருன்னா கிடையாது. மேக்கப் தான் ஃபுல்லா டார்க்கா இருக்கும், உதரெல்லாம் வறண்டு போயிருக்கும். ஃபுல்லா மேக்கப் தான் அது. ஹேர் ஸ்டைல், தாடி எல்லாமே. சோ அதுவுமே அவ்வளவு ப்ரோ ஒர்க்கா இருக்குங்கிறேன். சோ மொத்த டீமே அந்த வழியை உணர்ந்துட்டாங்க. சோ இப்படிதான் இந்த ப்ராஜெக்ட் இருக்க போது. சோ ஒரு ஹீரோவே இவ்வளவு வேல்யூவா இருக்காருங்கிறப்ப நம்ம அதை சேர்ந்து பண்ணணுங்கிற அந்த கடின உழைப்பு தான் அது. பிருத்திவிராஜ் எப்படி நடிச்சிருக்காரு நடிகர்? அது என்னங்க சொல்றது, எல்லாருமே சொல்ற சேம் கிளிஷே வார்த்தை தான். அந்த கேரக்டராக தான் இருக்காரு அவர். அவர் நடிக்கலாம் இல்ல. நடிச்சிருந்தா நடிக்கிறாருன்னு தெரிஞ்சு போயிரும். அது நம்ம வெளில வந்துருவோம். நடிக்கிறதுக்கான நிறைய ஸ்கோப் இங்க இருக்கு. நடிச்சு தள்ளுறதுக்கான ஸ்கோப்லாம் இருக்கு. ஆனா அவர் அதை பண்ணவே இல்லை. அங்க மாட்டிக்கிட்ட ஒருத்தவன் என்ன பண்ணுவான், என்ன கன்ஃபியூஸ் ஆவான் அப்படிங்கிறது தான். ஏன்னா இப்ப சில பேர்லாம் சொன்னாங்க, ரிவ்யூல நான் பார்த்தேன். அதுல என்ன சொன்னாங்கன்னா, ஸ்டார்டிங்லேயே வந்து அவர் வந்து ஒரே நாள்ல புலம்பிடுறாரு. என்ன கொண்டே ஊர்ல விட்டுருங்க, நான் கிளம்பிடுறேன்னு சொல்லி புலம்பிடுறாருன்னு. நீங்களும் நானும் யாரா இருந்தாலுமே அதானங்க பண்ணுவோம். எல்லாமே தப்பா இருக்கு, சென்ஸ் ஆயிருச்சு, தயவுசெய்து என்ன ஊர்ல கொண்டு விட்டுருங்க, நான் மன்னிச்சிருங்க, நான் இப்போ ஊருக்கு போயிறேன், என்ன கொண்டு விட்டுருங்க தானே கெஞ்சுவோம். அதானே ரியாலிட்டி. அதை சொன்னனால கனெக்ட் ஆகல, நம்ம வழியை கனெக்ட் பண்ணுவோம்னு பார்த்தா அவரே புலம்ப ஆரம்பிச்சிட்டார் படத்துல கதாநாயகனே அப்படின்னு சொல்றாங்க. ரியாலிட்டி எடுத்திருக்காங்க. ஸோ அந்த வகையில இது அவர் நடிக்கலாம் இல்ல, அவர் லைஃபுக்கு இது ஒரு சரியான படம். அது அவார்ட் சொல்லும். நம்மளோட படங்கள் அதுவும் இந்த பக்கம் இருக்கிறதுல ஒரு ஒரு எப்படி ஹீரோயிசம் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கும். இந்த மனுஷனைய சலார்ல போட்டு அவ்வளவு வேஸ்ட் பண்ணிட்டீங்க, கொஞ்சம் மனசாச்சு இல்லையா அப்படின்ற ஒரு வருத்தமும் ஒரு கோபமும் இருந்தது. இந்த ஒரு ஆக்டிங்க பார்த்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு அது எப்படி இருக்கு? நான் ஒரு கமர்ஷியல் ரசிகன். அந்த கேள்வியை கேட்க கூடாதுன்றீங்க. பிரசாந்த் நீல் ரசிகன், நான் வெறியன். சோ அந்த வகையில அதான் இந்த ரெண்டு எக்ஸ்ட்ரீம் தான் நம்ம பார்க்கணும். நான் எப்படி பார்த்தேன்னா, இப்படி ஒரு இவர்தான் அங்க மஸ்குலரா இருக்காரு, பயங்கரமா 2 பேர் சேர்ந்து நிக்கிறாங்க. ஒரு படத்தோட லீடும் சப்போர்ட்டிவ் கேரக்டர் சேர்ந்து நிக்கிறாங்க. அப்படி இருக்கு. கட் பண்ணிட்டு இங்க பார்த்தா மெலிஞ்சு போயிருக்காப்ல. சோ அது நான் என் காலேஜ் படிக்கிறப்ப ஒரு பாட்டு வந்துச்சுங்க. ஒரு படம், காலேஜ் படம், அழகாய் பூக்குதே, இவர் நடிச்சிருப்பாரு. நினைத்தாலே இனிக்கும். நேத்தாலே நிக்கும்.
ஸோ அப்போலாம் செம மஸ்குலரா இருப்பாரு. ஒரு நல்லா செக்ஸி லேடி பாட்டுலாம் இப்படி இருப்பாரு திம்முன்னு. ஸோ வெர்சடைல் தான் அவரு. ஸோ அந்த வகையில ஓகே தான். எனக்கு எப்படினாலும் பிடிக்கும். ஓகே. இங்க இருக்கிற ஹீரோஸ்லாம் நான் தான் ஹீரோ. ம். எங்கேயுமே நான் வந்து மத்த கேரக்டர் பண்ண மாட்டேன் ஆமா. விஷயம். ஆனா அவரெல்லாம் பார்க்கும்பொழுது மலையாளத்துல அவ்ளோ ஐயப்பனும் கோஷியுமா இருக்கட்டும், எஸ். அந்த லைசென்ஸ்ன்னு ஒரு படம் எஸ். நெனைக்கிறேன். அந்த மாதிரியான படங்கள். இப்போ இந்த படங்கள் இந்த மாரி அவருக்கு பேர் சொல்லும் படமா நெறைய படம் ஆமா. அமைஞ்சிருக்கு. மத்த இண்டஸ்ட்ரியில கூப்பிட்டாலும் அவரு நடிக்க ஆமா. தமிழ்ல, எஸ். தெலுங்குல, இப்ப கன்னடால அந்த ஆமா. மாதிரியான விஷயங்கள். இதுதான் ஒரு மனுஷன வந்து எதையுமே இக்னோர் பண்ணாம, எனக்கு இதுதான் வேணும் அப்படின்றத அடம் பண்ணாம, சோ அவங்களோட அந்த லெவல் அப்படி ஒண்ணு இருக்குல்ல, அந்த ஒரு கிராஃப் அப்படின்றது எஸ். எங்க கூப்பிட்டாலும் நான் வந்து ஆமா. என்னோட ஸ்கோர் பண்ணிட்டு குடுக்குறேன் ஆமா. அப்படின்ற ஒரு விஷயம். அந்த ஒரு கான்ஃபிடென்ட் எப்படி பாக்குறீங்க? 2 விஷயங்க. கதைக்கான முக்கியத்துவம் பிளஸ் பட்ஜெட், பேமெண்ட். ம். அந்த 2 ஒத்து போதுங்கிறப்ப கண்டிப்பா யாரா இருந்தாலும் ஓகே சொல்லிருவாங்க. முக்கியத்துவம் தான் முக்கியம். இப்ப அவர் நடிக்கிற கேரக்டர் எதுவும் வேஸ்ட்டா இருக்காது. அவரு அந்த கேரக்டர பார்த்திருப்பாப்ல. அத தாண்டி இதுல நம்ம என்ன ஸ்கோர் பண்ணலாங்கிறத பார்ப்பாரு. ம். நம்ம செய்ற விஷயங்கள்லாம் இதுல அப்ளிகபிள் ஆகுமா? அந்த ஆடியன்ஸ் யாரு? தமிழா, தெலுங்கா, மலையாளமா? சோ அவங்களுக்கு நம்ம பண்ற விஷயங்கள் அப்ளிகபிள் ஆகுமான்னு பார்ப்பாப்ல. ஓகே. அது ஒர்க் அவுட் ஆகுது ஒன்ஸ் அப்படிங்கிறப்ப பேமெண்ட் ஒத்துருதுங்கிறப்ப கண்டிப்பா அத ஓகே பண்ணுவாப்ல. ஓகே. அப்படிதான் நான் பார்க்குறேன் அத. இந்த படத்துல மெயினா அந்த விஷுவல்ஸ் எப்படி இருந்தது அந்த ட்ரீட்? அது அது மேஜிக் தான் நான் சொல்லுவேன். ஏன்னா, ஓகே. எனக்கு கனெக்ட் ஆச்சுங்க. எனக்கு நான் அங்க தெரிஞ்சா எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தான். எனக்கு நம்ம சும்மா இந்த ட்ரெக்கிங்லாம் போலாம், தண்ணி ம். ம். எடுக்காமலாம் போயிருவோம். ஸோ அப்ப அந்த பெயினே நமக்கு தெரியும். ஒரு சொட்டு தண்ணிங்கிறது எவ்வளவு சக் பண்ணும். இவ்வளவு மலை பிரதேசங்கள் நான் சொல்றது. ம். காடுகள் ஏறுறப்ப கூட அங்கேயுமே நம்மள ட்ரெயின் பண்ணிரும். சில் காடுலயே நமக்கு தண்ணி இல்லாட்டி ட்ரெயின் ஆயிருவோம் நம்ம. ம். ஸோ அப்ப பாலைவனம் அப்படிங்கிறது அதெல்லாம் ரொம்ப கஷ்டம் தான். சிறப்பு. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கு. திடீர்னு ஒரு அனௌன்ஸ்மென்ட். லோகேஷ் கனகராஜ், எஸ். ரஜினிகாந்த் அவர்கள் ஆமா. ஏற்கனவே எல்சிய பத்தி உங்கள்ட்ட நெறைய விஷயங்கள் நம்ம பேசிட்டோம். அடுத்த படம் என்னவா இருக்க போகுது, எஸ். ஏது இருக்க போகுது. ஆனா இது எல்சில அடங்காது அப்படின்றத அவங்க சைடுல இருந்து கிளியர் கட்டா சொல்லிட்டாங்க. ஆமா. ஏன் இந்த படத்துக்கு இந்த போஸ்டருக்கு இவ்ளோ பெரிய ஒரு வரவேற்பு? ஏன்னா ரஜினி சார் பண்றாரு. ஓகே. அது போக உண்மைய சொல்லணும்னா, அந்த லியோவோட ஹைப் இன்னும் குறையலங்க. ம். மீன்ஸ் எதிர்பார்ப்பு நிறைவு படத்துல அப்டின்னாலுமே, அந்த நம்ம ஆளுங்களுக்கு அந்த ஹைப் ரொம்ப பிடிக்கும். ஸோ இப்ப நான் ஏதாவது ஒரு பாயிண்ட்ட சொன்னா கூட அத வச்சு நான் போச்சு எனக்கு விடுவாங்கன்னு நினைக்கிறேன். அதனால நான் அமைதியா இருந்துடுறேன். சரி. ஸோ அந்த ஹைப் மக்களுக்கு பிடிக்குது. லோகேஷ் சார் படம்னா ஒரு ஹைப்ப உருவாக்கிட்டு விளையாடலாம். அப்படிங்கிறது ஆடியன்ஸ்க்கு ஜாலியா இருக்கு. ஏன்னா லியோல சொன்ன நீங்க இன்டர்வல் பிளாக் தான் இன்ன வரைக்கும் பத்தி எரிஞ்சுகிட்டு இருக்குன்ற மாரி. எஸ். சோ அந்த அந்த ஒரு தாக்கம் தான்றீங்களா? அந்த ஒரு தாக்கம் அது போக வேல்யூவா இருக்குங்க. ஓகே. சீரியஸ்லி நான் சில பேர்ட்ட கேட்டேன். இது லோகேஷ் சார் சும்மா டெம்ப்ளேட்டுக்கு குடுக்குற மாரிலாம் இல்ல. கொஞ்சம் வேல்யூவா இருக்கு. ம். ரெண்டர் பண்ற அளவுக்கு எனக்கு விஷயங்கள் தெரியல உண்மையாவே. ரோலெக்ஸோட அப்பாங்கிறாங்க, அது இதுங்கிறாங்க, வாட்ச் மெக்கானிக்கல்ல வாட்ச் திருடுறவரா இருக்கலாம். என்னென்னமோ சொல்றாங்க. சரி கன்ஃப்யூஸ் பண்ண வேணாம். நம்ம எதுவும் ஹைப் உண்டாக்கிறான்னு நான் அமைதியா இருக்கேன். ஆனா என்ன விஷயங்கிறத கண்டுபிடிக்க முடியல. ஆனா ஸ்டில் இது ஒரு குவாலிட்டியான படமா இருக்குங்கிறது தெரியுது. ஓகே. இன்னும் டைம் டிராவல் பண்றக்கூடிய விஷயங்கள் இருக்கு அப்படின்றதும் சமூக வலைதளங்கள்ல பயங்கரமா போயிட்டு இருக்கு. பண்ணுவாரா? எனக்கு அது இருக்கக்கூடாதுன்னு நான் ப்ரே பண்ணிக்கிறேன். அது அது ஆபத்து. அது சரி. இப்போதைக்கு சரிப்பட்டு வராதுன்னு நான் நம்புறேன் முழுசா. ஏன்னா படங்கள் வந்துருச்சு. ம். அத மக்கள் லோகேஷ் சார் கதையில டைம் டிராவல்லாம் எனக்கு தெரிஞ்சு அது மக்கள் எதிர்பார்க்க மாட்டாங்க. அவர் ஸ்டில் அந்த விக்ரம் பேலட்ல, இல்ல ம். கைதி பேலட்ல திரும்ப அதே மாரி ஒரு படம் குடுத்தாலே அது ஹிட் தான். கண்டிப்பா ஹிட் தான். இந்த வாட்ச்க்கு ஏதாவது ஒரு விஷயங்கள் இருக்கும் நம்ம எதிர்பார்க்கலாமா? அதாங்க எப்படி சொல்றது? ரோலெக்ஸ் மேட்டர்லாம் உள்ள ஒண்ணுமே கிடையாதுங்க. அது சும்மா சரி. தான் சொல்லிட்டு இருக்காங்க. எல்சிவே இல்ல அது. ஆனா ஹை எண்ட் வாட்ச்க்கும் அவருக்கும் ஏதோ தொடர்பு இருக்குங்கிற மாரி நான் நம்புறேன் அத. ஓகே. உலகத்தில் உள்ள ஹை எண்ட் வாட்சஸ் எல்லாம் இருக்குல்ல. ஆமா. சோ அதுக்கும் இவருக்குமான ஈர்ப்பு அந்த மாரி ஏதோ இருக்கு. ரீசென்ட்டா வந்த எல்லா படங்களும் ஏன்னா இப்போ ஆதிக் ரவிச்சந்திரன் வந்து இப்பதான் மார்க் ஆண்டனி முடிச்சுட்டு அஜித் ஆமா. படம் இது பண்ணியிருக்காங்க. குட் பேட் அக்லியுமே கூட ஒரு டைம் டிராவலர் படமா இருக்க ஆமா. போகுது அப்படின்னாங்க. இப்போ கோட்லயும் அந்த மாரி விமர்சனம் எஸ். இருந்துச்சு. ஏன்னா அவர் மாநாடு பண்ணனால. ஆமா. லோகேஷ் கனகராஜ்லயும் டைம் டிராவலர்ன்றாங்க. ம். என்ன 3 பேத்துக்கும் இதே வார்த்தைகள் போயிட்டு இருக்கு. ஒருவேளை 3 படமும் இப்படிதான் இருக்க போகுதா? இருக்குங்க. எது மக்களுக்கு பிடிக்குது, எது அந்த நேரத்துக்கு ட்ரெண்டா இருக்கு. நெகட்டிவ் இல்லாத அதான் சொல்லி முடிக்க வரேன் நான். ஆ. அது ஒரு 30 கண்டிப்பா 30 இந்த 3 படத்துல என்ன படம் ஃபர்ஸ்ட் வருதோ, அது ஒர்க் அவுட் வாய்ப்பு இருக்கு. ஓகே. ஆனா அடுத்து நீங்க டைம் டிராவல் பண்ணீங்கன்னா மக்களுக்கு போர் அடிச்சிரும். மக்கள் படத்த சும்மா பார்க்க தாங்க வராங்க. ம். யோசிச்சு புரிஞ்சுக்கிறதுக்குலாம் வரலங்க. இப்ப அவ்வளோலாம் தெளிவெல்லாம் அவ்வளவு தேவையில்ல மக்களுக்கு. கொடுத்த ம். காசு எங்கள ம். சிரிக்க வை, சாட்டிஸ்ஃபையா எங்கள அனுப்பு. போதும். ஈவன் இப்பவும் ஐட்டம் டான்ஸ் மக்கள் எதிர்பார்க்குறாங்க. நான் உண்மைய சொல்றேன். ஐட்டம் டான்ஸ் எதிர்பார்க்குறாங்க. நிறையவா எங்கள அனுப்பு போதும். ம். கிளைமாக்ஸ் ஃபைட் எதிர்பார்க்குறாங்க. அதுக்கான காரணத்த கரெக்ட்டா சொல்லு. கிளைமாக்ஸ் இந்த ஃபைட் நடக்குதா? அதுக்கான ரீசன் என்னன்னு சொல்லு. நாங்க நிம்மதியா போறோம். ஓகே தான் எங்களுக்கு அப்படிங்கிறாங்க. சோ அப்படி இருக்கப்ப தொடர்ச்சியா அந்த டைம் டிராவல் அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்சு அது ஆபத்து. நல்லதில்ல. சன் பிக்சர்ஸ், லோகேஷ், ம். அனிருத், ம். அன்பறிவு ஆமா. அந்த காம்போலாம் மறுபடியும் அப்படி இணையுது. எப்படி வரப்போகுது அந்த அவுட்? அதுதான் நான் சொன்னது டெம்ப்ளேட்டா தான் வரும்னு நான் முழுசா நம்புறேன். சரி. விக்ரம் டைப்ல தான் வரும்னு நான் நம்புறேன். ஏன்னா, அதுதானே சக்சஸ் ஆச்சு. ப்ராப்பரா மக்கள்ட்ட ஹிட் ஆச்சு. சோ அதே பேலட்ல தான் அப்ளை பண்ணுவாங்க அப்படிங்கிறது என்னோட கணிப்பு. அது போக இப்ப ஜெயிலர் நல்ல ஒரு கலெக்ஷன் குடுத்துச்சு. அதுக்கு என்ன ரீசன் என்ன சூப்பர் ஸ்டார்ல பண்ணியிருந்தாலுமே, அத தாண்டிய சில வேல்யூவான நடிகர்கள் நடிச்சிருந்தாங்க. ம். ம். மற்ற மொழியில ஹிட்டா இருக்க சூப்பர் ஸ்டார்ஸ் நடிச்சிருந்தாங்க. சோ அந்த விஷயத்த இங்க அப்ளை பண்ண போறாங்கன்னு நெனைக்கிறேன். ஓகே. இங்கேயும் வேல்யூவான அந்த பேன் இண்டியா நடிகர்கள் உள்ள தூக்கி போட்டாங்க அப்படின்னா, கரெக்ட்டா எக்ஸிக்யூட் ஆச்சுன்னா அது சூப்பரா இருக்கும். ஓகே. தலைவர் 171 இந்த படத்தோட அப்டேட்டால வேட்டையனுக்கு ஏதாவது பிரச்சனைகள் வரும்? உறுதியா வாய்ப்பு இருக்குங்க. ஏன்னா, அ உறுதியா சொல்றேன். வேட்டையன் வந்து இத விட கொஞ்சம்
அந்த ப்ராஃபிட்டபிள் கம்மியா தான் இருக்கும், ப்ராஃபிட் கம்மியா தான் இருக்கும். இந்த அப்டேட் வந்தனாலயா? வந்தாலும் வராட்டியுமே ம். கம்மி தான். ஏன்னா லோகேஷ் சாரும் புரியுதுல, அவரோட மார்க்கெட் அப்படி இருக்கு லோகேஷ் சாரோடது. ம். ஸோ அப்படி இருக்கப்ப ஆபத்து தான் இது. ஜெயிலரை பிரேக் பண்ணுமா? அந்த கலெக்ஷனை பிரேக் பண்ணுமா? அது அசால்ட்டா பண்ணிரும். அப்படியா? அதெல்லாம் பண்ணிருங்க. ஒரு தடவை மிஸ் ஆச்சுன்னா மொத்தமா அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது. அதெல்லாம் பாருங்க அசால்ட்டா பண்ணிரும். ஓகே. இவ்வளவு கான்ஃபிடென்ட்டா சொல்றீங்க. இப்போ எல்லாருமே கேட்கக்கூடிய விஷயம் தான். அப்ப எங்க விஜய் வச்சு உங்களால தர முடியலையா? அப்படின்ற மாதிரி கேட்டாங்க அப்படின்னா. அது சிக்கல் இருக்குங்க. படத்துல சிக்கல் இருக்கு. மீன்ஸ் அவர் கை மீறி போன விஷயங்கள் தானே சொல்ல வரீங்க? ஆமா. அது அப்ளை ஆகல, மக்கள்கிட்ட ப்ராப்பரா அப்ளை ஆகல. அந்த ஃப்ளோ, அந்த கேரக்டர் ஆர்க்குங்கிறது லோகேஷ் சார்ட்ட பிடிச்சதே கேரக்டர் ஆர்க்கு தான். இது எங்க ஆரம்பிச்சு எங்க முடியுது, என்ன பண்ணுது, அந்த முடியிற இடம் சாட்டிஸ்ஃபையா இருக்கா அப்படிங்கிறது தான். அது சாட்டிஸ்ஃபை ஆகல மக்களுக்கு. சோ அதுதான் எக்ஸ்ட்ரீமா ஒரு எக்ஸாம்பிள்னா, ஒரு ஹீரோ மக்களையும், படம் பார்க்குற மக்களையும், தன்னோட மனைவியையும் ஏமாத்துறதுக்கு தன்னையே ஒரு மிக மோசமான கெட்டவதில் திட்டிக்கிறாங்கிறத மக்களால ஏத்துக்க முடியல. எவனோ ஒரு டேஷ் பையன்னு சொல்லி திட்டுறாரு, கடைசியா பார்த்தா அது அவர் தான். சோ இப்படி முட்டாளாக்குனீங்கன்னா மக்களுக்கு ட்ரிகர் ஆயிடுவாங்க. நீ ஃப்ளோல ஏமாத்தலாம், ஆனா மொத்தமா எங்களை முட்டாளாக்க பாத்தீங்கன்னா மக்கள் கோமாயிருவாங்க. சோ அந்த விஷயம் தான் இந்த லியோல நடந்தது. ஓகே. அது இங்க நடக்காதுன்னு நான் நம்புறேன். இந்த தப்ப இவ்வளவு தூரம் நம்ம சுட்டி காட்டுறோம். இந்த தலைவர் 171 லோகேஷ் படமாவது இருக்குமா? ஏன்னா லியோல அப்படிதான் நடந்துச்சு. நிறைய விஷயங்கள் கேள்விப்பட்டோம். சிலரால கருத்து வேறுபாடுகள், சில விஷயங்கள் வேண்டாம், சில விஷயங்கள் வேணும். இந்த தலைவர் 171 லோகேஷ் படமா இருக்குமா, இருக்காதா? எனக்கு தெரிஞ்சு நான் முழுசா நம்புறேன். ஏன்னா அவர் படத்துல விக்ரம் ஒர்க் பண்ணனால சொல்றேன். இது கண்டிப்பா விக்ரம் ஹிட் ஆனதுக்கு மிக முக்கியமான காரணம் ஃப்ரீடம். அந்த ஃப்ரீடம் நான் கண் கூட பார்த்தேன், அதை ஃபீல் பண்ணேன். ஸோ அப்படி இருக்கப்ப இங்க அந்த ஃப்ரீடம் அதை உணர்ந்துட்டு இங்க அந்த ஃப்ரீடம் கொடுத்தாங்கன்னா அசால்ட்டா தட்டிடும். கண்டிப்பா அசால்ட்டா தட்டும். சரி. ஏன்னா இதுலயும் ஏதாவது ஒரு பிரஷரோ இல்ல இந்த மாதிரி விஷயமோ, நீங்க சொன்ன மாதிரி அந்த அந்த 650 கோடியை கிராஸ் பண்ணுன்றது அசால்ட்டான விஷயமா இருந்தாலுமே கூட அந்த பிரஷர் இருந்துராதா? பாருங்க, லியோல வந்து பயங்கரமான தப்பு நடந்திருக்கு. நெல்சனுக்கு வந்த நெருக்கடி இப்ப லோகேஷுக்கு அப்படின்ற மாதிரியான விஷயங்கள், அதெல்லாம் அவரு காதுல போட்டுக்க மாட்டாரு. இருந்தாலும் இந்த மாதிரியான விஷயங்கள் கூட இருக்கவங்களோ வேற யாரோ இல்ல. ஆக்சுவலா சும்மா சொல்றாங்க, டேரக்டர்லாம் வந்து கண்டுக்க மாட்டாங்க கூல் அப்படின்னு. ஆக்சுவலா யாரும் கூலாலாம் இருக்க முடியாது. லோகேஷுமா எல்லாருமே தான். ஓகே. பிசினஸ் இருக்குல்ல, அவங்கள நம்பி கோடி க்ரோர்ஸ் அண்ட் க்ரோர்ஸ் பிசினஸ் இருக்கு, டீல் இருக்கு, அக்ரிமெண்ட்ஸ் இருக்குது. ஸோ ஒரு பெரிய நடிகரோட டேட்ஸ் இருக்குது, அவரோட எதிர்காலம் இருக்குது. ஸோ அப்படி இருக்கப்ப அது கூலாலாம் ஹேண்டில் பண்ண முடியாது. சொல்லலாம் கூல்னு, அவ்வளோ ப்ரெஷர் இருக்கும், அவ்வளோ ப்ரெஷர் இருக்குன்னு வச்சுங்களேன். ஸோ அந்த ப்ரெஷர்லாம் தாண்டி தான் வரணும். அது சீன் பை சீன் வர 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 அவங்களோட எக்ஸிகியூஷன் கரெக்டாக இப்பெல்லாம் ஸ்பாட் எடிட் பண்றாங்க. அதுலேயே சென்ஸ் ஆயிரும் அது ஒர்க் அவுட் ஆகாதுன்னு. ஸோ சீன் பை சீன் அது ஒர்க் அவுட் ஆகிட்டே இருக்கு அப்படிங்கிறப்ப அது அசால்ட்டு தான். இருந்தாலும் உங்க ஆளு அந்த இனிமேல் இப்படி எல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி அந்த இனிமேல பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அந்த வார்த்தையெல்லாம் வெளியிடும் பொழுது நீங்க இவ்வளவுதான் இல்ல, அந்த உங்க பாய்ஸ் எல்லாமே ரொம்ப ரகடா தான் இருப்பீங்க. ஆனா இதுக்குள்ளார இவ்வளவு இந்த ரொமான்டிக்லாம் இருக்கும், அந்த ரொமான்ஸ் எல்லாம் இருக்கும் அப்படின்றத வெளிக்கொண்டு வந்திருக்கீங்க. அது ஒரு டெஸ்ட் ட்ரைன் தான் நான் நினைக்கிறேன். டெஸ்ட் பண்ணி பார்த்திருக்காங்க சார் என்ன பண்றாரு ஆன் ஸ்கிரீன்ல என்னன்னு. சாரா தான் இருந்திருக்காரு, அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். லோகேஷ் சாரா தான் இருக்காப்ல, கம்ஃபர்டபுளா லோகேஷ் சாராவே இருந்திருக்காப்ல, அவ்வளவுதான். செட் ஆயிருந்திருக்கா அவர் ஆக்டரா எப்படி பாக்குறீங்க நீங்க? லோகேஷ் சாரா இருக்காரு ஃப்ரேம்ல, அவ்வளவுதான். ஓகே. இல்ல பல பேர்த்த உருவாக்கி இருக்காரு, உங்களையும் உட்பட. வேண்டாமோ அப்படின்ற மாதிரிதான் சிலருக்கு எண்ணங்கள். அவருக்கு ஆக்ஷன் கொடுத்துருந்தா உட்காந்துருக்கும். அந்த ஹேர்ஸ்டைலுக்கு ரகுடா மீன்ஸ் இதை விட நல்லா பொருந்திருக்குங்கிறணும். இதோட நல்லா அந்த கத்தி இல்ல சுத்தியல் இல்ல கன்ஸ் கொடுத்திருந்தா கெமிஸ்ட்ரி இதை விட அது கூட அவருக்கு பயங்கரமா ஒர்க் அவுட் ஆயிருக்கும். சோ இது லோகேஷ் சாராவே இருந்தாரு ஃப்ரேம்ல. தொடரணும்னு விருப்பம் படலாமா அப்படின்ற அவரும் பாத்துட்டு இருப்பாங்க அவங்க சைட்லயும். அதான் சார் லோகேஷ் சாரா கண்ணியமா கரெக்டா இருந்தாரு. ஓகே. இல்ல இனியும் அந்த அனிருத்தோட ப்ராஜெக்ட்லயும் 2 பேரும் இணைஞ்சு பண்ண போறாங்க அப்படின்ற விஷயம் நம்ம கேள்விப்பட்டோம். அன்பு டைரக்ஷன்ல. புரியுது. சோ அந்த மாதிரியான விஷயங்களை எதிர்பார்க்கும் பொழுது அவருக்கு இந்த மாதிரியான பேட்டர்ன் தான் கரெக்டா இருக்கும்ன்றீங்க. கன்னு கத்தி ட்ரை பண்ணி பார்க்க சொல்லுங்க ஒண்ணு, அது எப்படி இருக்குன்னு பாருங்க. அது வேற மாதிரி இருக்கும். மீன்ஸ் எப்பவுமே ஜெயிக்கிறதாங்க தொடர்ச்சா கண்ணி பண்ணுவாங்க எதா இருந்தாலுமே, அது எந்த ஃபார்முலாவா இருக்கணும் எதா இருக்கட்டும். சோ அந்த வகையில இது நினைச்ச இம்பாக்ட் கொடுக்கல, ஹிட் கொடுக்கல அப்படிங்கிறது நம்ம எல்லாரையும் விட அவங்களுக்கே சென்ஸ் ஆயிரும் முதல்ல. அதான் உண்மை. அது வெளில சொல்றாங்க சொல்லல அப்படிங்கிறது வேற. சோ அப்படி இருக்கப்ப எது அப்ளிகபிளோ அதை நோக்கி தான் நகருவாங்க. ஃபெயிலியர் மாடல் திரும்ப தர மாட்டாங்க. சரி, அந்த ஷூட் ஸ்டார்ட் ஆயிடுச்சு, இல்ல வேற ஏதாவது விஷயங்கள் டைட்டில் அனௌன்ஸ்மெண்ட் டைரக்ட்ல விட்டலாம் அப்படின்ற மாதிரியான பேச்சுவார்த்தைகள்லாம் எப்பவுமே எல்லா ப்ராஜெக்ட்டுக்கும் இருக்கும். ஆனா அஜித் அவர்களும் ரஜினி அவர்களும் ஒரே மாதிரி இந்த குட் பேட் அக்லி விடாமுயற்சி போயிட்டு இருக்கப்பே ஒண்ணு வருது, இந்த பக்கம் வேட்டையன் போயிட்டு இருக்கப்பே தலைவர் 171 அப்டேட் வரப்போகுது. எதனால இந்த அடுத்தடுத்த ஒரு அவசரமான அப்டேட்? இருப்பை காமித்தல் தாங்க. நான் இருக்கேன், நான் படம் பண்ணிட்டு இருக்கேன். ஒரு படம் ஸ்லோவாகுது அப்படிங்கறனாலயோ இல்ல ஒரு படம் வேற ஒரு கைண்ட் ஆஃப் இயக்குனரை நோக்கி நான் நகர்றேன் அப்படிங்கறனாலயோ நான் கமர்ஷியல் விட்டு வெளில போல, எனக்கான வேல்யூ இன்னும் இருக்கு அப்படிங்கறத காமிக்கிறது. ஏன்னா இப்போ ஒரு அப்டேட் வருதுன்னா அது எந்த அளவுக்கு ட்ரெண்டா இருங்கிறத பொறுத்தா அந்த நடிகர்களோட வேல்யூ. அது யூடியூபரா இருக்கட்டும், ஒரு ஸ்டோரி வச்சு அது எவ்வளவு பேர் ஷேர் பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி தான் விஷயம். சோ அப்ப தன்னோட இருப்பை காட்டுதலுக்கான வேலை தான் இது எல்லாமே. அதனால அப்படிதான் எடுத்துக்கணும். அப்படிதான் எடுத்துக்கணும். அப்படிதான் அது. நான் இருக்கேன் பாருங்க, நான் இவ்வளவு பெரிய ப்ராஜெக்ட் பண்ணிட்டு தான் இருக்கேன். இவ்வளவு வயசானாலும் சரி, இல்ல அஜித் சார் சரி போனா நான் லேட் பண்ணாலும் சரி,
இந்த மாதிரி ஒரு பெரிய ப்ராஜெக்ட் நான் பண்ணிட்டு தான் இருக்கேங்கிறத தன்னோட ரசிகர்கள்ட்ட மக்கள்கிட்ட சொல்றதுதான் விஷயம். கார்த்திக் சுப்ராஜ் டைரக்ஷன்ல விஜய் அவர்கள் கடைசி படம் பண்ண போறாரு. அதாவது அவரோட கடைசி படம் அப்படின்ற மாதிரி விஷயங்கள். ஆனா திடீர்னு ஒரு அப்டேட் சூர்யா அவர்கள் தான் பண்ண போறாருன்னு எல்லாருமே என்ன சொல்றாங்கன்னா சோசியல் மீடியால விஜய் இடத்துக்கு சூர்யாவை தயார் செய்யும் விஜய் அவர்கள். அதாவது அவர் இடத்துக்கு சூர்யாவை தயார் பண்றாங்க அப்படின்ட்டு. எப்படி எடுத்துக்கிறீங்க இத? என்ன வேணா பேசுவாங்க. அதெல்லாம் ரொம்ப சிம்பிளுங்க. கதைக்கு பொருந்துறாங்களா? டேட்ஸ் இருக்கா? பேமெண்ட் பொருந்துதா? இந்த 3 தான் நடிகர்களை பொறுத்த வரைக்கும். அவங்க மைண்ட் செட் அதுதான். இதை தாண்டி ரொம்ப டீப்பாலாம் போக தேவையில்ல. இல்ல விஜய்க்கு எதுக்கு அவர் பொருந்துவாரா அப்படின்ற ஒரு கேள்வியும் ஒண்ணு இருக்கு. ஏன்னா அவரோட படம் ஜெய் பீம், சூரிய ரிப்போர்ட்டர் இந்த மாதிரி அவரோட ட்ராக்கே வேற. ஆமா. திடீர்னு கார்த்திக் சுப்ராஜோட 44வது படம் பண்ண போறோம் அப்படின்றதுமே எல்லாருக்கும் அந்த ஒரு விஷயங்கள் வருது. ஏன்னா இப்பதான் விஜயோட வச்சு பேசிட்டு இருந்தாங்க அப்படின்னு. அப்ப அந்த கதை தான் இங்க இருக்கும் அப்படின்றதுல ஒரு 50% கன்ஃபார்ம் பண்றாங்க எல்லாரும். புரியுது. எந்த மாதிரி எதிர்பார்க்கலாம்? ஒருவேளை அப்படி இருந்தா சாத்தியமா? சாத்தியப்படுத்தலாங்க. ஒண்ணும் இல்லங்க. இப்ப நீங்க சொன்ன அந்த சூரிய ரிப்போர்ட்டர், ஜெய்பீம்லாம் அந்த பெண்ணியம், சமத்துவம் அது எல்லாமே சமூக நீதி இந்த மாதிரி சமூக நீதி அதெல்லாமே கார்த்திக் சுப்ராஜ் சார் ஃபாலோ பண்ணுவார் படங்கள்ல. வேற பேட்டர்ன்ல சொல்லுவாப்ல அவர். சோ அப்படி இருக்கப்ப தேவையான சீன்ஸ் கொஞ்சம் சூர்யா சாருக்கு பெர்ஃபார்மன்ஸ் ஓரியன்டா சிங்கிள் டேக் இல்ல கொஞ்சம் உணர்ச்சிவசப்பட்டு பேசுற மாதிரி, கிரௌட் முன்னாடி பேசுற மாதிரி அது மாதிரி சில சீன்ஸ் ஆட் பண்ணா அது சூர்யா சாருக்கு உட்காந்துற போகுது அவ்வளவுதான். ஏன் இந்த ரூமர் வருது அவர் இடத்துக்கு சூர்யாவை தயார் பண்ணணும்னு? அது அது தயார் பண்றதெல்லாம் கிடையாதுங்க. அது ஒரு பேச்சு ஜாலியா இருக்குல்ல. ஏன்னா என்னது அவங்க எல்லாம் ஸ்டார்டிங்ல ஒன்னா டிராவல் பண்ணாங்க 2 ஹீரோஸுமே. சோ பிரிஞ்சு போயிட்டாங்க. இவர் வந்து இப்ப மக்களுக்கு நல்லது பண்ணணும், புரட்சியான படங்களை பண்ணணும் அப்படின்னு போயிட்டாரு. அரசியலுக்குள்ள வர போறதே கிடையாது சூர்யா சார். சோ அப்படி இருக்கப்ப ஒரு அரசியலுக்குள்ள போயிட்டாரு. 2 பேரும் கோத்துட்டா ஜாலியா இருக்கும்ல, பேசலாம் அப்படி டிபேட் பண்ணலாம் ஜாலியா. அதுக்காக தான். மத்தபடி அவங்க வேலையை அவங்க பாத்துட்டு இருப்பாங்க. எல்லாம் பேமெண்ட்டை பொறுத்து தான் எல்லாமே. இல்ல கங்குவா ஆல்ரெடி தயாராயிட்டு இருக்கு. புறநானூறு ஸ்டார்ட் பண்ணலாம்னாங்க. ஆனா அது கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். நாங்க கொஞ்சம் தள்ளி வைக்கிறோம் அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் அடுத்தடுத்த அப்டேட் சூர்யா ஹிந்தியில வேற கர்ணன் பண்ண போறாரு. எதனால அவருக்கு கரெக்டான ஒரு ஒரு பேட்டர்ன் அமையலையோ இல்ல இப்பதான் செட் பண்ணிருக்காரோ? அமையாததுக்கு காரணம் என்னன்னாங்க, கமர்ஷியலா அது பக்கா கமர்ஷியலா இறங்கி புடிச்சு அப்படியே போயிடணும். விஜய் அவர்கள், எஸ்கே அவர்கள் மாதிரி அப்படி போயிடணும். அது சில படங்கள் ஃபிளாப் ஆனாலும் அடுத்து ஒரு சரியான இயக்குனர் அந்த பல்ஸ் பிடிச்சு டைரக்ட் பண்ணுவாங்கல்ல கமர்ஷியல்ல. பழைய கேஎஸ் ரவிக்குமார் சார்லாம் எடுத்தா ஹிட் அந்த படம். சுந்தரி சார் எடுத்தா ஹிட் அந்த படம். பழைய இதுல சொல்றேன். இப்ப சில விஷயங்கள்லாம் மிஸ் ஆகுது. சோ அந்த மாதிரி இப்ப இருக்க இயக்குனர்கள் எடுத்தா ஹிட் அப்படிங்கிற ஒரு கமர்ஷியல் டைரக்டர் பிடிச்சு ஃபாலோ பண்ணி போனாங்கன்னா அது கரெக்டா இருக்கும். அவங்க டக்குன்னு அந்த புரட்சி போராட்டம் அந்த டைமுக்கு அது ஒர்க் அவுட் ஆகுறப்ப அந்த மோடுக்கு போறாங்க. புரட்சி போராட்டம் தொடர்ச்சி அந்த மாதிரி படங்கள் நடிச்சிட்டு இருந்தாங்கன்னா மக்கள் ஒதுக்கிடுவாங்க. ஓகே, சாதாரண ஒரு யூடியூபரே பாருங்களேன், என்டர்டைன்மெண்ட் பண்ற ஒரு நபர் வந்து அந்த புரட்சி போராட்டம் அந்த மாதிரி விஷயங்கள் பேச ஆரம்பிச்சா ஓகே அவன் பேசுறான், நீ கொஞ்ச நாள் இருந்தாங்க என்டர்டைன்மெண்ட் வேற ஒரு ஆளை பார்த்து போறேன்னு போயிருவாங்க. அதேதான் ஹீரோஸ்க்கும். மக்கள் கமர்ஷியல் ஹீரோஸை தான் கொண்டாடுவாங்க, வளர்த்து விடுவாங்க. சிறப்பு. தாண்டி இந்த விடாமுயற்சி இந்த ஒரு போட்டோ ஒன்று லீக் ஆயிருந்தது, அது பாத்தீங்களா? ஆக்ஷன் சீக்வன்ஸ் வந்து போய்கிட்டு இருக்கு அப்படின்ற ஒரு விஷயம் சமூகத்துல பாத்துட்டு இருக்கோம். அது இப்ப எடுத்ததா இல்ல எப்ப வந்தது அப்படின்றது தெரியல. அஜித்தும் அவர்களும் சின்ன ஒரு டிரைவ் ஒன்று போனாங்க, இந்த மஞ்சுமல் பாய்ஸ் ஏகே பாய்ஸ் அப்படின்ட்டு. சோ அதுவும் பார்க்கும்பொழுது இப்ப அவரும் தயாரா அங்க போயிட்டாருன்னு நம்ம எடுத்துக்கலாமா? எப்ப வரப்போகுது விடாமுயற்சி? விடாமுயற்சி எனக்கு ஐடியா இல்லைங்க. சீரியஸ்லி ஐடியா இல்ல. அவங்களுக்காவது இருக்குமா? ஆமா, அவங்களுக்கு இல்லங்கிறப்பதான் எனக்கு நான் சொல்றேன். அவங்களே அப்டேட் விடல அப்படிங்கிறப்ப அது உள்ள ஏகப்பட்ட விஷயங்கள் சினிமாக்குள்ள இருக்குங்க. அதை நம்ம வெளில ஷேர் பண்ண முடியாது. ஒவ்வொரு தனிப்பட்ட நபர்களோட தனிப்பட்ட உணர்வுகள வயசு அதுக்கு கனெக்ட் ஆயிருக்கு. அது அவ்வளவு ஈஸி கிடையாதுங்கிறனா. அது இப்போ நடக்கிற எவ்வளவு பெரிய ஹீரோஸோட படமா இருக்கட்டும், ரெண்டாவது ஃப்ளூக்கு தான் நான் சொல்லுவேன். வரலாம், வராமலும் போகலாம், இல்ல ஹோல்ட் ஆகியே கிடக்கலாம். அது எவ்வளவு பெரிய ஸ்டார் படமா வேணா இருந்துட்டு போகுது, இருக்கலாம். ஏன்னா அந்த அளவுக்கு அது பின்னி கிடக்கு சினிமாங்கிறது. சோ அதுல ஏன் லேட் ஆகுது, ஏன் லேட் ஆகுது நம்ம இவங்க தான் சொல்ல முடியாது. அவ்வளவு சிக்கல் இருக்கு உள்ள. அதுதான் இளையராஜா ப்ராஜெக்ட்லயும் தொடர போகுது. ஏன்னா பார்ட் 1 பார்ட் 2லாம் கூட நம்ம அப்படிலாம் கூட போடுறாங்க. பாருங்க 2 பார்ட்டா வரப்போகுது அப்படின்ற விஷயங்கள். ஆனா தனுஷ் அவர்களுக்கு இருக்க அந்த பிஸி ஷெட்யூல்ல இதுக்கு எப்பப்பா டைம் ஒதுக்க போறாரு அப்படின்ற விஷயம் தான். ஏன்னா இது 80s பீரியட்ல நடக்கும் அந்த மாதிரியான விஷயங்கள் ஏற்படுத்தணும், தயார்படுத்தணும் அப்படின்ற விஷயம். தனுஷுக்கு 2 கால் தானே இருக்கு, 2 கை தானே இருக்கு அப்படின்ற மாதிரி. ஏன் அவர்கிட்ட குமியுது அப்படியே இந்த ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே? இங்க வாங்க தனுஷ், நாங்க பண்றோம், எங்களுக்கு தயவு செஞ்சு படம் பண்ணி கொடுங்க. ராயன் பண்ணிட்டாரு, DD3 இருக்கு, அதுக்கப்புறம் இப்ப குபேரா பண்ணிக்கிட்டு இருக்காரு, இளையராஜா ப்ராஜெக்ட் இருக்கு, ஹெச் வினோத் லைன்ல இருக்காரு, மாரி செல்வர் வச்சிருக்காரு அப்படின்ற மாதிரி இந்த மளிகை சாமான் லிஸ்ட் மாதிரி போய்கிட்டே இருக்கு. ஏன் அவரை சுத்தி மட்டும் இவ்வளவு ப்ராஜெக்ட்ஸ் குவியுது? இயக்குனர்கள் ஒரு ஸ்கிரிப்ட தனுஷாட்ட கொடுத்துட்டா அவங்க ஃப்ரீ ஆயிரலாம். சோ அதுதான் மிக முக்கியமான காரணம். ஒவ்வொரு இயக்குனரும் ஒரு பிளான் பண்ணி ஒரு கேரக்டர் எழுதுவாங்க. சோ அது எந்த கேரக்டர் வேணா இருக்கலாம். அதுக்கு தனுஷா டேட் கிடைச்சிச்சுன்னா தனுஷா அந்த கேரக்டர் உட்காந்துருவாப்ல. சோ அதுதான் இங்க விஷயம். வேற யாராவது ஒரு ஆர்டிஸ்ட் இல்ல பேமெண்ட் இஷ்யூ இல்ல டேட்ஸ் இல்லன்னு சொல்லி வேற ஒரு ஆர்டிஸ்ட போட்டா அவங்கள கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி அந்த கேரக்டருக்குள்ள உட்கார வைக்கிறதே பெரும் போராட்டமா இருக்கும். அது சில சமயம் உட்காரும், இல்ல சில சமயம் உட்காராது, இல்ல நபருக்கு டேரக்டருக்கு உட்காந்து மக்களுக்கு கன்வே ஆகாம போயிடும். சோ அது படத்தோட ப்ராஃபிட்டை பாதிக்கும். ஆனா இங்க தனுஷார்னு வர்றப்ப எந்த ஒரு ஸ்கிரிப்டா இருந்தாலும் அவர் டேட்டை பிடிச்சி அவர் நீங்க லாக் பண்ணிட்டீங்கன்னா அந்த நீங்க எழுதின ஸ்கெட்சுக்கு அவர் உள்ள வந்துருவாரு, அந்த கேரக்டரா மாறிடுவாரு. அதோட ஒரு இயக்குனருக்கு என்ன சந்தோஷம் வேணும்?
நிறைவு வேணும். ஸோ அதனால தான் இயக்குனரோட கதாநாயகன் தனுஷ் சார். அதனால தான் இவ்வளவு படங்கள் குவியுது அவருக்கு. சரி. ஏன் அது ஏன் சிம்பு விஷயத்துல தப்பாகுது அப்படின்ற விஷயம் தான். ஏன்னா மனுஷன் அவர் ரெடி ஆயிட்டாரு. இப்பயாவது கூப்பிடுங்கடா அப்படின்ற மாரி அவரோட குரல் மட்டும் எல்லாத்துக்கும் இருந்துட்டு இருக்கு. ரசிகர்களே வந்து கிட்டத்தட்ட அவருக்கு வந்து அஜித் சாரோட விஷயம் தான் நடக்குது. அவரு தயாராயிட்டாரு. ஏன் இன்னும் கூப்பிடாம இருக்காங்க அப்படின்ற ஒரு கேள்விதான். அவரை மறந்துருவாங்களோ? அது எப்படின்னாங்க, இப்ப இந்த கம்பேக்ங்கிறது எதை பொறுத்து இருக்குன்னா, உண்மையான மிகப்பெரிய ஹிட் தான் கம்பேக். ஆமா. கம்பேக்ங்கிறது அவர் உடம்ப குறைச்சு திரும்பி வராருங்கலாம் நம்ம அது உணர்றோம். அது ரொம்ப கஷ்டமான விஷயம். அதே சமயம் அது இண்டஸ்ட்ரிக்கு, இயக்குனர்களுக்கு, ப்ரொடியூசர்ஸ்க்கு எது கம்பேக்னா, மிகப்பெரிய ஹிட் குடுக்கணும். அதான் கம்பேக். ஸோ அந்த ஹிட் அது நடந்துச்சுன்னா, அப்புறம் யாரும் அவர கண்ட்ரோல் பண்ண முடியாது. அவர் மாரி ஒரு இந்த ஏஜ்ல இப்படி ஒரு விஷயங்கள்லாம் பார்த்துட்டு வந்த ஒரு நடிகர் இங்க இல்ல தமிழ் சினிமால. அது அது ஏன்னு தெரியல. அது நடக்க மாட்டேங்குது. நான் முழுசான மாரி அது நடக்கும். இல்ல எல்லாரும் மறந்துருவாங்களோ அப்படின்ற விஷயம் தான். ஏன்னா அவரும் உடல வருத்தி அவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டிருக்காரு. தக் லைஃப்ல வந்து ஒரு கமல் சாருக்கு வில்லனாலாம் பண்ண போறாங்க அப்படிலாம் பேச்சு. ஏதாவது பண்ணுங்க சிம்பு அப்படின்ற மாதிரி தான் எல்லாத்தோட மைண்ட் செட்டும் இருக்கு. அவருக்கும் அந்த ஒரு வழி இருக்கும். அதாங்க நான் சொன்ன அதே விஷயம் தாங்க. இங்க எல்லாருக்கும் தெரியும். சிம்பு சாருமே நான் சொன்ன அந்த வேல்யூவான நடிகர்கள் சொன்னேன்ல, தனுஷோட ஃபார்முலா இங்க அப்ளை ஆகும் இவருக்கு. ஆனா என்னன்னா தனுஷ் சார் வந்து ஹிட் எல்லாம் குடுத்துட்டாப்ல. ஹிட் குடுத்துட்டாரு படங்கள். சோ அதனால டக் டக் டக்னு உள்ள தூக்கி போட்டுட்டு இருக்காங்க அவர. ஆனா சாருக்கு இன்னும் ஹிட் இல்லல்ல. மாநாடு வந்துச்சு நல்லா போச்சு படம். ஆனா பிளாக் பஸ்டர் பயங்கரம். இண்டஸ்ட்ரியை புரட்டி போட்டது. அந்த மாதிரி இல்லல்ல. சோ அது இங்க எதிர்பார்க்கறாங்க. அது ஒன்ஸ் நடந்துருச்சுன்னா அப்புறம் நம்ம ஸ்கிரிப்ட் இங்கிட்டு பாஞ்சிக்கிட்டே இருக்கும். இவர் இல்லாட்டி அவர் இல்லாட்டி இவர்னு. ஃபைனலா அந்த ஜான்ல இருந்து இப்ப மார்ச் வரப்போகுது. திரும்பி பார்த்தோம்னா மலையாள படங்கள் மட்டும் தான் நம்ம பெருசா பேசிட்டு இருக்கோம். பிரேமலு, இப்ப கோட் லைஃபா இருக்கட்டும், அதுக்கப்புறம் மஞ்சுமல் பாய்ஸா இருக்கட்டும். ஏப்ரல்ல தான் வரப்போகுது. ரத்னம், அரண்மனை 4. ஆமா. இந்த படங்களாவது ஏதாவது விஷயங்களை ஏற்படுத்துமா? இல்ல சிரிக்காதீங்க. சாதாரணமா தாங்க இருக்கும். சாதாரணமா தான் இருக்கும். இல்ல எப்பதான் அதுல இருந்து நம்ம வெளியேற போறோம்? பாருங்க தமிழ்ல 2024ல இந்த படத்த குடுத்துட்டுமே அப்படின்ட்டு எப்ப நம்ம சொல்ல போறோம்? அது எனக்கு தெரியலங்க ஆக்சுவலா. எனக்கு உண்மையாவே அது தெரியல. அது ஏக்கமா இருக்கு, கஷ்டமா தான் இருக்கு. ஆனா அத நம்ம ஏத்துக்க வேண்டியதுதான். ஏன்னா எப்படி சொல்றது? எல்லா இண்டஸ்ட்ரியும் ஆரோக்கியமா இருக்கணும்னு தான் நம்மளோட ஆசை. அதே சமயம் ஒரு இயக்குனர் ரோலிங், ஆக்ஷன், கட் சொல்றாருல்ல. சோ அதுல அவர் எந்த அளவுக்கு உண்மையா இருக்காரு? நம்ம சினிமாக்கு எவ்வளவு உண்மையா இருக்காரு? ப்ரொடியூசருக்கு உண்மையா இருக்கணும். அவருக்கு ப்ராஃபிட் எடுத்து கொடுக்கணுங்கிறது ஒரு இயக்குனரோட மிகப்பெரிய கடமை. அதை தாண்டி சினிமாக்கு மக்களுக்கு நம்ம என்ன செய்யறோம் அப்படிங்கறத அந்த ஆக்ஷன் கட்டுக்குள்ள அவர் முடிவு பண்ணி அதுக்கு உண்மையா இருந்துட்டாருன்னா அந்த படம் கண்டிப்பா மக்களுக்கு பிடிக்கும். அவங்க உண்மையா இல்ல அப்படிங்கிற பட்சத்துல அப்படிதான் இருக்கும் படங்கள். சிறப்பு. ரொம்ப நன்றி ப்ரோ. நிறைய விஷயங்கள் ரொம்ப ஸ்பீடாவும் கிறிஸ்பியாவும் பேசிட்டோம். இன்னும் நிச்சயம் விடைபெறும்.